வாங்க எப்படி இருக்குது, நம்ம எப்படி நம்ம செய்யறோம்ன்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம கடாய் வச்சிட்டோம். இன்னைக்கு எப்போது மாதிரி இல்லாம ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவிங்க. இது நல்ல ஒரு செமையா இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் ஆல்ரெடி. இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்த்துக்குவோம், செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதில் நான் சோம்பு, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு, அடுத்தது பிரிஞ்சி இலை, கிராம்பு, இது எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் பக்கம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வைக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துச்சு. கண்ணாடி பழம் வதக்கி வச்சிட்டோம். நம்ம இது கூட பச்சை மிளகா ஒரு 4 நம்பர் எடுத்து நான் அந்த மாதிரி கீழே வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட பச்சை மிளகா போட்டாச்சு. பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி பூண்டு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி மொத்தமாக சேர்த்துக்கலாங்க. தக்காளியில வதங்கிட்டு இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதெல்லாம் நம்ம ஆஞ்சி வச்சிருக்கோம். ஆல்ரெடி சுத்தமாக அழைச்சி நம்ம ஆஞ்சி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கும் போதே நல்ல ஒரு கமகமான ஒரு வாசம். இது சிக்கன் கிரேவி நல்லா இருக்க போதுங்க. நல்லா சுருண்டு வதங்கி வரக்குங்க. அது வரைக்கும் நல்லா இருக்கும். வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே நம்ம எடுத்து பேன் காத்துல கொஞ்ச நேரம் ஆற போட்டு மிக்ஸி ஜார்ல பேஸ்ட் அரைச்சு வர போறோங்க. நம்ம வதக்குனதெல்லாம் நம்ம பேஸ்ட் அரைச்சு வந்தாச்சு. இப்போ நான் பார்த்து வச்சுருக்கேன் சிக்கன் கிரேவிக்கு. ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டுங்க. ஆயில் சேர்த்துட்டோம். ஆயில் சூடாயிடுச்சு. சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிச்சுங்க. வெங்காயம் 2 அரைஞ்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அரைஞ்சி சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கிச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி வச்சு நம்ம வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்க போறது இல்லை. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நல்லா கொஞ்சம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு விடும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கோம். பாருங்க, அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா அடி பிடிக்காம நல்லா கிளறிக்கணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு.
ஸ்டேஜ்லேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் நல்லா சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம சிக்கனை 1 kg சிக்கன் நம்ம வச்சு நம்ம வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதில் சிக்கனு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம சிக்கன் குக் ஆகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். சூப்பரான சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு எண்ணெயா, நல்ல ஒரு டேஸ்ட், இந்த ஏரியாவே மணக்கிற அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிப்போம். நல்ல சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு எண்ணெயா டேஸ்டியா நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வீட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா பசங்க ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. வீட்லயும் நல்லா உங்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க. அவ்வளோ ஒரு அருமையான இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வச்சு பாருங்க, ஏரியாவே செம்மையா மணக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோங்க. நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணி நீங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.